ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் இருக்குது. நம்ம வண்டி பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ வாங்க கைஸ் உள்ளே போவோம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு, 25 ரூபாய் டிக்கெட்டு. ஸோ இது வழியாக உள்ளே போகும். கரெக்டாக 6:30 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏரியாவை கவர் பண்ணிவிடுவோம். 6:39 இன்னும் கரெக்டாக 1 hour இருக்குது கைஸ். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்களா நம்ம சின்ன பசங்களாம் விளாட்றதுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு இடம். ஸோ கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாகவே இருக்கும். செடிங்க வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிட்டு இருக்குது வெயிலுக்கு. இந்த சைடில் இருக்கிற செடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த செடியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, தண்ணி இப்போ தான் ஊற்றி விட்டுருக்காங்க போல். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சின்ன ஒரு மலை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு 3 குன்று மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா. அந்த கல் வச்சு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை செடி. அங்கே வந்து பார்த்திங்களா ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, அதுவும் பார்க்கறதுனால தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, ஒரு பண்ணை வீடு மாதிரி ஒரு செட்டப் மாதிரி போல். அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்களா நம்ம அந்த மூங்கில்லையே ஒரு ஆர்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடி வச்சுருக்காங்க. சென்டரில் சுற்றி வேலி வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வச்சுருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போதுற மாதிரி. நம்ம பார்த்திங்களா அங்கே ஆரம்பித்தோம், அப்படியே சுற்றிட்டு இப்படி வந்துட்டோம். அந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லை. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா செடிங்க இருக்குது. இது தென்னை மரமாக பனை மரமாக? தென்னை மரம் இல்லை, மாங்காய் மரம்லாம் இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூச்செடி, சாமந்தி பூச்செடி அதெல்லாம் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலை. அந்த சைடு நடந்து போகிறாங்களே, பார்ப்போம் நம்மளால போக முடியுதாங்க. இந்த ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஃபுல்லாக பனை மரம் தான். இந்த பனை மரம்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதாவரத்தில் தான் இருக்குது. ஓகே, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மரம் கொடி மாதிரி வளர்றது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி மாதிரியே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சேர் மாதிரி போட்டிருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருக்குது கைஸ். இப்போ தெரியுமா இருங்க நம்ம அது சின்ன பசங்க விளாட்றது ஃபுல்லாக பார்த்திங்களா விளையாடிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். அந்த சைடு தான் என்ட்ரி. அந்த சைடு வந்து நம்ம அப்படியே இப்படி வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து வண்டி மாதிரி இருக்குது. இந்த சைடு தான் நம்ம போகலான்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வண்டி பாருங்கள், இந்த ஒரு ஜீப் பார்த்திங்களா, இது உள்ளெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக மொத்தம் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வச்சுருக்காங்க போல். இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம அந்த அண்ணாச்சி செடி மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னமோ ஒரு கற்றாழை செடி. சரி, நடக்கலாமான்லாம் தெரியல, நம்ம நடப்போம். இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு பொந்து மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஓகே, அது என்ன பொந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இது வரைக்கும் நம்ம நடந்து வரலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள், இந்த ஒரு குட்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தாமரை தான். ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூக்கலை. மேபி காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பூத்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து இருக்கிறதுனால எல்லாம் சுருங்கிட்டு இருக்குங்க. ஓகே, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 தென்னை மரமும் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த வெயில் ஷேட் அடிக்கிறதுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா தலைவன் மேலே அடிபட்டு இருக்குது கைஸ். நம்மக்கிட்ட பிஸ்கெட் எதுவும் இல்லை, இருந்தால் போட்டுருக்கலாம். சரி, ஓகே, நம்ம அப்படியே இந்த சைடு போவோம். இன்னும் போகுது கைஸ் நீட்டமாக, பரவாயில்ல. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தடுப்பு மாதிரி வைக்காமல் ஒரு பழுப்பு மாதிரி வச்சு மூங்கில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்களா வேப்பிலை மரம், சாதாரண மரம் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள் கைஸ், ஒரு மினி பிரிட்ஜு மாதிரி பண்ணியிருக்காங்க. இருங்க நம்ம அந்த பிரிட்ஜுக்கு போவோம். இந்த சைடுலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி மாதிரி போகுது கைஸ். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு போகிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள் கீழே எப்படி தெரியுது பாருங்கள். இங்கேருந்து நம்ம அந்த சைடு போய் பார்த்தோம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இன்னும் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு இது மாதிரி இருக்குது கைஸ், என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ தெரியும் பாருங்கள், உள்ள மீன் எல்லாம் இருக்குமோ, மேபி இருக்கலாம். இந்த சைடாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாம் கைஸ். அந்த சைடாகவும் நம்ம போகலாம். இந்த சைடாக போகிறத விட நம்ம அந்த சைடாக போவோம் வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்துட்டாங்க கைஸ் இந்த ஒரு இடத்துக்கு. ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பூச்செடிங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க உள்ளே போயிட்டாங்க ஃபோட்டோ ஷூட்டுக்காக. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்க இல்லைன்னா நம்மளும் போயிருக்கலாம். நல்லாயிருக்கு பாருங்கள், இந்த ஒரு இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ண உண்மையிலே நல்லாயிருக்கும். இங்கே சுற்றி பனை மரங்கள் தான் கைஸ், பார்க்கவே நல்லா இருக்குது. இங்கே எங்கேயோ பரிசெல்லாம் வேறு போவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அது எங்கே என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம போவோம், இப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்களா, இந்த ஒரு இடத்துல நம்ம போகலாம், உக்காரலாம்.
அதுக்கான இடம் தான். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பத்தில் கேமரா வச்சுருக்காங்க, 360 கேமரா. இந்த ஒரு இடம் பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குது பாருங்கள். இதோ இதுக்குள்ளே நான் உங்களுக்கு போய் காட்டுற பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செடிங்க தான். ஓகே, சின்ன பசங்க விளையாடிட்டே இருக்காங்க, விளையாடட்டும். இதுக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உக்காந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்கள் அங்கங்கே நாய்களும் இருக்குது, படுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் 2 பேரும் வெயிலுக்கு தூங்கட்டும். பாட்டுக்கு போவாங்க. இன்னும் நல்லா இருக்குது கைஸ் இந்த ஒரு இடம். ஓகே, நீங்களும் நான் உங்களுக்கு இந்த இடத்தோட லொக்கேஷன் தரேன். அப்படி இல்லைன்னா பொட்டானிக்கல் கார்டன் மாதவரன் போட்டிங்கன்னா வரும். அங்கே பாருங்கள் எப்படி பார்க்குறோம் பாருங்கள் நம்மளை. நம்ம அவனை அடிக்க போகிற மாதிரியே பார்க்கலாம், ஆனால் அவனுக்கு தெரியாது நம்ம ஒரு டம்மி பீஸுன்னு. சரி ஓகே, இந்த சைடு பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்டு. சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு பஞ்சமே இல்லை. சைடு நடக்கக்கூடாது, இருந்தாலும் நம்ம வந்துடுவோம். ஓகே கைஸ், அந்த சைடுக்காக நம்ம வந்துருக்கோம். இப்படி போயிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்குது. இது வழியாக வந்துட்டோம். அந்த சைடு வந்து பார்த்திங்களா என்னமோ ஒரு பெரிய கேமரா மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ தெரியுமா இருங்க கைஸ், சன்செட்டு நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இன்னும் இந்த சைடு போகலாம் போல், நம்ம போவோம். ஸோ நம்ம இப்போ இதுக்குள்ளே போவோம். இந்த சைடு பார்த்திங்களா வழி இருக்குது அதுக்கு. ஸோ இங்கெல்லாம் கல் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா புல் மாதிரியே வளர்ந்துட்டு இருக்குது. அங்கே பாருங்கள் பேபி ஃபோட்டோ ஷூட் நடக்குது பாருங்கள். உண்மையிலேயே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இடம் தாங்க சொல்லணும். என்ன கைஸ், அங்கே ஏதோ ஒரு டேம் மாதிரி செட்டப் ஒன்று இருக்குல்ல. ஓகே, நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்துட்டோம்ல. ஸோ இந்த சைடு அப்படியே சுற்றிட்டு அப்படிங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இப்படி போவோம் நேராக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கும்பலாக இருக்குது. இது பாருங்கள் ஈச்ச மரமா, ஈச்ச மரம்லாம் இல்லை கைஸ், அது வேறு ஏதோ ஒரு மரம், பாக்கு மரம் மாதிரி ஒரு மரம். இப்படி பார்த்து இந்த சைடே போவோம். இந்த சைடு போய் நம்ம அப்படியே அந்த சைடு போவோம் கைஸ். இது உள்ளே போகிறோம், ஆனால் இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு இடத்துல பாருங்கள் இன்னமும் ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு அக்கா தண்ணி ஊற்றுறாங்க, ஆனால் தண்ணியும் வரல, என்னென்னு சொல்லிட்டு தெரியலையே கைஸ். ஓகே, வெயிலுக்கு எது தண்ணி வேஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க போல். இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செடி தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக வளர்ந்து தான் பூ பூக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியல எந்த மாதிரியான வகைன்னு சொல்லிட்டு. சின்னதில் வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்குது. நம்ம அந்த சைடுலேருந்து அப்படியே இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்துட்டோம் கைஸ். அந்த சைடு என்னது என்னமோ ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க போல. நம்ம இந்த சைடும் போய் பார்க்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக போவோம். அந்த ஒரு இடத்துல என்ன இருக்குது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை போட்டிங்காக கூட இருக்கலாம், பார்ப்போம். காய்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்குது. ஸோ 25 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பஞ்சு மாதிரி பண்ணோம்னா. ஆமாண்ணா போட்டிங் போடல, இப்போ 2 அடல்ட் தான் போட்டிருக்கு காய்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் தான். ஸோ இதை வாங்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டிங் போகணுமா. போட்டிங்க்கு வந்து 40 ரூபாவா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய்டுவோம் கைஸ். 6:30 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ன்ற போகிறாங்க. இருங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய்ட்டு காட்டுறேன். இந்த சைடு தான் போகணும், ஆனால் சீக்கிரமாக போவோம். இந்த சைடு தான் கைஸ் நம்ம போட்டிங்க்கு போகணும். ஸோ இங்கே வேறு நம்ம தனியாக எடுக்கணுமா என்ட்ரி மாதிரி. ஆனால் நம்ம கேட்டது ஒன்று, நம்ம கொடுத்துருக்கிறது 2. சே ஓகே, அவங்கள தான் நஷ்டம் 25 ரூபா. பட் இருந்தாலும் இங்கே ஒரு டிக்கெட் வாங்கணுமா, அது எங்கேன்னு போயிட்டு கேட்போம். இருங்க. ஸோ அந்த சைடு போகிறாங்க பார்த்தீங்களா நம்ம அந்த பரிசல்ல, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும். ஸோ போவோம் காய்ஸ். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பரிசலில் உட்காந்துட்டோம், தெரியுதுங்களா. இதுமாரி சென்ட்ரலில் நம்ம உட்காந்துட்டோம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏறி இதில் உட்காந்துட்டோம். இவர் வராரு பாருங்க கொம்பு வச்சுட்டு. இந்தமாரி அவர் சென்டரில் போய் நின்றுடுவார். அவ்வளோதான், நின்றுட்டார் பார்த்தீங்களா. இது அந்த கொம்பு வச்சு அப்படியே தள்ளுவாங்க ஃபுல்லாக. தள்ளுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தள்ளுறாங்க பார்த்தீங்களா. நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊரில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் போய் பாருங்கள். அங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு போட்டு கூட இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் இங்கே ஒரு மூங்கில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஓஹோ, நம்ம பின்னாடி பக்கம் வந்துட்டோம். ஓகே, ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கமாக வந்துட்டோம். பரவாயில்ல, நான் உங்களுக்கு இந்த சைடு தான் காட்டுறேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தா அந்த சைடு போகலாம் போல். பாருங்கள், அவங்க இன்னொருத்தங்க போயிட்டு கிளம்புறாங்க.
திரும்பவும் அதே இடத்துக்கு போகிறாங்க. நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களா? மேலெல்லாம் வந்து பாருங்கள் காக்கா கத்திட்டு இருக்கு. இப்போ தாங்க நம்ம முன்னாடி பக்கம் வரோம். தெரியுதுங்களா போகிறது? இருங்க நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு காட்டுறேன். அந்த சைடு நம்ம உங்களுக்கு தென்னை மரம் தெரியுதுல்ல, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கொண்டு போய் விட்டுடுவாங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுறேன், இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் கொக்கு பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேப் விட்டு தான் உட்காரோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் பேலன்ஸ் இருக்கணும். இதுக்கே வந்து பார்த்திங்களா கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் தண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தண்ணி கிண்ணி உள்ளே வந்துருமோன்னு. ஆனால் பிரச்சனை இல்லை, நமக்கு நீச்சல் தெரியும். இங்கே பாருங்கள் ஒரு 3 தென்னை மரம் மட்டும் பார்த்திங்களா தனியாக இருக்குது. ஸோ அது வரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட் இருந்தால் அது வரைக்கும் போகலாம். ஸோ போட் இல்லை, இந்த பரிசல்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளைச்சிருவாங்க. அந்த ஒரு மரம் ஒன்று செடி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த செடிக்காக பார்த்திங்கன்னா வளைச்சி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படியே போவோம் கைஸ். நேராக சன்செட்டே காணும் கைஸ். சன் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு சுத்தமாக. ஓகே, நம்ம அப்படியே வளைய போகிறோம் இப்போது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் தண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. தண்ணி இல்லை கைஸ், கரை தான். நான் கூட தண்ணி உள்ளே வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அது ஒன்று தான் தண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி கரைஞ்சி போயிட்டு இருக்குது. காக்காங்க பார்த்தீங்களா? இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காக்காங்களாம் இருக்குது போல் கைஸ். அதனால தான் கத்திட்டு இருக்குங்க. பரவாயில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வரத்து கைஸ். இந்த ஒரு பரிசலில் வரது கத்திட்டு இருக்குது பாருங்கள் காக்காங்க. நான் அவ்வளோதான் கைஸ். நம்ம அப்படியே திரும்புகிறோம் பொறுமையாக. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழுப்பு மாதிரி இருக்குது. அந்த பழுப்புலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விழுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தண்ணி வந்து விழுறதுக்கு தானே பழுப்பு வைப்பாங்க. சரி ஓகே, அங்கே வந்து பாருங்கள் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம அப்படி வந்தோம். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெண்டு போட்டு திரும்பவும் நம்ம வந்த இடத்துக்கே போகிறோம் கைஸ். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் கொக்கு, அந்த ஒரு கொக்கு பார்த்தீங்களா? இது சுற்றி பாருங்கள். என்னமோ ஒரு கொடி மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் விட்டாங்கன்னா அவ்வளோதான். திரும்பவும் நீங்கள் அங்கே கரைக்கு போனோன்னா நீச்சல் வச்சு தான் போகணும். இப்போ தெரியுமா இருங்க அவங்க எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா? நல்லா அந்த குச்சி வச்சு பார்த்திங்கன்னா தள்ளுறாங்க. ஸோ தள்ளினா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆழம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஒரு ஆள் ஏஞ்சி நிற்கிற அளவுக்கு தான் ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக கம்மி தான். பாருங்கள், அடுத்த ஒரு இதுக்கு வந்துட்டோம் பாருங்கள். பனை மரத்துக்கு ஒரு ரொட்டேட்டே பண்ணிட்டாங்க கைஸ். ஓகே, வரும்போது எப்படி நம்ம பின்னாடி பக்கம் வந்தோமோ இப்போ அதே மாதிரி முன்னாடி பக்கமும் நம்ம போயிட்டு இருக்கோம். தெரியுது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். இருங்க நான் உங்களுக்கு தண்ணி கிட்ட வைக்கிறேன், இன்னும் சூப்பராக இருக்கும். இடையிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடியும் வந்தது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புள்ளி செடி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி இங்கே படர்ந்துருக்கு. ஸோ அந்த குளத்துக்குள்ளே ஃபோனெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பத்திரமா வச்சுருங்க காய்ஸ். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கீழே தான் விடும் தண்ணி இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெடியாக பிடிச்சிக்கோங்க. நம்ம பாருங்கள் காக்காலாம் பறக்குது. டைமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஓகே, நம்ம வந்ததே லேட் 5:30க்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பரிசலை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்களா நம்ம திரும்பவும் கரைக்கு போக போகிறோம். ஓகே, கரைக்கு ஏற்று நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து இறங்கியாச்சு. தெரியுதுங்களா? கால் மட்டும் தான் நனைஞ்சிது. நீங்கள் உக்காரிங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி உக்காருங்க கைஸ். நீங்கள் அதில் உக்காரிங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி உக்காருங்க. விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தேங்கிட்டு இருக்குது. நீங்கள் தண்ணியில் மட்டும் உக்காந்துட்டிங்கன்னா திரும்பவும் மேலே எழுந்தும் போது உங்கள் பின்னாடி ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். ஓகே, இந்த ஒரு இடம் பார்த்திங்களா, நம்ம நின்றுட்டு அந்த ஒரு வியூ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செட்டப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு.